எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இத்தனை பிரச்சனை மார்க்கெட்டில் வந்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் என்ன ஆகும்? சோதனை மேல் சோதனைங்கிற மாதிரி முதல் வந்த உடனே டேரிஃபில் பிரச்சனை ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் ஏற முடியாமல் திணற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பங்குகள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஹெவி வெயிட்டேஜ் கம்பெனிஸ் அவனுல பூரா கீழே தள்ளி விட்டு இப்போ சமீபத்தில் பேங்க்ஸில் சில பங்குகளில் ரொம்பவுமே தவறான சில செய்திகள் வந்ததுனால ஃபைனான்ஸ் கம்பெனிஸு பேங்க்ஸ் எல்லாம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ வார் இருக்கிறது நெகட்டிவ் நியூஸ் தான் நண்பர்களே. பட் அதை கூட நம்ம ஒரு கட்டத்தில் சமாளிச்சிட்டோம். ஆனால் இந்த வார் தொடர்ந்து நடக்குது. தினம் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஈரானில் ஏதாவது ஒரு பெரிய தலைவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணால் பின்னாடியே வந்து அவன் தூக்கிடுறான். சரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் திடீர்னு இந்த இஸ்ரேல் போயிட்டு முக்கியமான அவனே சொல்லியிருக்கான், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மட்டும் நீ கையை வச்சுட்ட, நீ கெட்ட, இந்த ஏரியாவில் எல்லாமே சாம்பலாயிரும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே மிரட்டுச்சு. கரெக்டாக நேற்று போய் அது மேலே ஒரு பெரிய குண்டா போட்டு விட்டாங்க. அதனால தான் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி எல்லாம் வந்து கனவுல கூட இது நடக்காத ஒரு சம்பவம். நான்லாம் ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளுடைய மார்க்கெட் லோயர் ஃப்ரீஸ் ஆயிருமா? சமீபத்தில் சவுத் கொரியா நாட்டில் தான் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து கடுமையான வீழ்ச்சிக்கு பிறகு அந்த ஸ்டாக் வர்த்தகத்தையே நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் இன்றைக்கி கொண்டு போயிடுவானுங்களான்னு நான் ஒரு கட்டத்தில் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு சில புள்ளிகள் சேர்ந்துட்டு அந்த மாதிரி என்னத்தையாவது பண்ணிவிடுவாங்களா? ஸோ உலகத்தில் இத்தனை பிரச்சனை இருந்தால் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு நண்பர் கூட இன்றைக்கி கமெண்ட் போட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ வணக்கம், டுடே 1 லட்சம் காலி அப்படின்ட்டு. ஸோ ஒரே நாளில் 1 லட்சம் லாஸ் ஆகிற மாதிரி மார்க்கெட், இவ்வளவு பெரிய மார்க்கெட் கிராஷ், இவ்வளவு பெரிய மார்க்கெட் பிளட் பாத் அப்படின்றது வரும் பொழுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்குமே இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு எடுத்து பார்த்துருப்பீங்கள. நானும் போய் என் அக்கௌண்ட்டில் கணக்கு எடுத்து பார்த்தேன். சமீபத்தில் அதை பார்க்குறதே விட்டுட்டேன். இந்த வார ஆரம்பிச்சிலிருந்து இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி ஒரே நாளில் என் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 31,000 ரூபாய்க்கு ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சா கூட எனக்கு இன்னும் 31 நாள் வேணும். இன்றைக்கி ஒரே நாளில் இழந்ததை மீட்டெடுக்கணுன்னா கூட எப்படி ஒரு கொடுமையான நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து ஃபாரினர்ஸ், எஃப்ஐஐஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கிற முடிவுக்கு மார்க்கெட்டு உதவி செய்யுதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா ஹையில் வித்துடுறாங்க, அதே மாதிரி நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்குறாங்க, அப்புறம் மறுபடியும் ஹையில் விற்கிறாங்க. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் இன்றைக்கி அது வேணால் வெறும் 87 பைசா ஏறி இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா 1 இயர் பீரியடில் இது 32% ஏறி 1 இயர் ஹையில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த கர்நாடகா பேங்க். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பேங்க்கில் அல்லது ஏதாவது ஒரு ஷேரில் லாபத்தை மேலே இந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அல்லது டிஐஸ் என்ன பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. விற்றுட்டு ஏதாவது ஒரு பங்குகள் லோவில் இருக்கும் பொழுது வேற ஒரு பங்கு போய் வாங்கிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் மேலே வரும்போது வித்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்கள், இந்த கர்நாடகா பேங்க்கில் எவ்வளோ ஃபாரினர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எப்போவுமே அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ கர்நாடகா பேங்க் வந்து 1 இயர் ஹையில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது கீழே தரதட்டி நின்ன பங்கு 170 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ போய் எடுத்து பார்க்குறோம், ஃபாரினர்ஸே ஆல்மோஸ்ட் வந்து அதில் 11% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் நல்லா மேல்ற வருது. அப்புறம் அதை விற்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு ஷேர் கீழே இருக்கும்பொழுது அதையை வாங்கி, அப்புறம் இது கீழே வரும்பொழுது அதையவே திருப்பி வாங்கிக்கிட்டு, இது மேலே வரும்பொழுது அதை விற்றுட்டு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் கூட இறங்குதுன்னா சமாளிச்சிடலாம். நம்ம என்ன பெருசாக பணம் போட்டிருக்க போகிறோம்? ஒரு 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரி போட்டிருப்போம். சிலர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க, இன்னும் சிலர் கொஞ்சம் எல்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டை யோசிச்சு பாருங்கள். இப்போ துபாயில் ஏதாவது ரியல் எஸ்டேட் என்பது சரிவு ஏற்பட்டால் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் ஒரு நியூஸ் ஒன்று நான் படிக்கிறேன். பிரபுதேவா அவர்கள் வந்து பாம்பேயில் அவருடைய 2 ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கிறார். அப்போ அவர் என்ன 2012 வாங்கினதாக தகவல். அப்போ உங்கள் மனசில் என்ன போய்கிட்டு இருக்கும்? பயங்கரமான விலைக்கு விற்றுருப்பாங்க. ஆனால் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, 2012 14 கோடியே 45 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இப்போ 14 கோடியே 80 லட்சத்துக்கு தான் விற்று இருக்கிறதாக தகவல் வருது. இந்த 35 லட்சம் ரூபாய்க்கே 14 வருஷம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், கிட்டத்தட்ட 14 கோடியை போட்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே இறங்குறது ஏறுது, அதை இறக்கி விடுங்க, ஏற்றி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியல் எஸ்டேட்டில் மட்டும் வந்து கையை வச்சிடாதீங்க ஆண்டவா.
என்ன கொடுமை பாருங்கள். ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவருடைய போர்ட்ஃபோலியோலாம் ஏற்கனவே அது லாஸ் தான். ஏற்கனவே கும்பா குட்டி தான். அவருடைய அக்கௌண்ட்டில் ஏற்கனவே 3,4 லட்ச ரூபா லாஸ். இப்போ இந்த வார ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தோம்னா 13 லட்சம் லாஸ் அப்படின்றாரு. ஸோ எங்கேயோ நடக்கக்கூடிய சண்டை என்பது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனையாக இருக்குது. எத்தனையோ ட்ரேடர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கனவு, நம்மளுக்கெல்லாம் கனவு தான் பெருசாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்படி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீல எவனோர்த்த வந்து இப்படி நம்மளை தொந்தரவு பண்ணி விட்டுறான். நண்பர்களே, சில நேரங்களில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளையோ அல்லது இறங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகளையோ பார்க்கும்போது சரி பரவாயில்ல, யார் பெற்ற பிள்ளையோ நம்மளுக்காக ரொம்ப கீழே இறக்கி விடுறாங்க, ஓரளவுக்கு நல்ல கீழ் ரேட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்பதெல்லாம் இந்த வருஷத்தில் அவன் கொடுத்த டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபா. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய்ங்க. அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 பைசா. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கட்டும். பிபிசிஎல் ஒரு காலத்தில் என்ன விலைக்கு கீழே வந்து விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் அப்நார்மல் டிவிடெண்ட் வேறு ஒரு இடம் கொடுத்துருந்ததா எனக்கு ஞாபகம். ஆல்மோஸ்ட் 130 ரூபா காட்டுது. 2023 சமயங்களில் 130 ரூபா கணக்கு காட்டுது. அந்த 130 ரூபாய்க்கு அவன் பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தா என்ன ஆகிறது? 120 ரூபா ஷேருக்கு ஒரு 17 ரூபா கணக்கு போ, 20 ரூபாயின்னு ரவுண்ட் பண்ணுங்க, 100 ரூபாயின்னு ரவுண்ட் பண்ணுங்க. 100 ரூபாய்க்கு 20 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி கணக்கு எடுத்தா என்ன அமௌண்ட்டு? ஸோ அதனால தான் நான்லாம் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படா இந்த பங்கு வந்து தன்னுடைய பழைய லோக்கு திரும்பி வந்து கீழே உழுகும். 270 ரூபா எப்போ வந்து உழுகும்? ஆனால் அப்போ வரும்போது பயமுறுத்துவாங்க, என்னமோ பூரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்படி தான் கோல் இண்டியான்னு ஒரு பங்கு, அந்த பங்கு கீழே விழுகும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை இனிமேல் உலகத்திலே எல்லாமே க்ளீன் எனர்ஜி தான் இருக்க போகுது அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதாங்க இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பண்ணுறதான் கரெக்டு. அவங்க கிட்ட வந்து வண்டியாக பணமும் வச்சுருப்பாங்க. ஏதாவது முக்கியமான பங்குகள்லாம் வந்து 1 இயர் லோ அல்லது 2 இயர் லோ அல்லது 3 இயர் லோன்னு வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எவனாவது ஒருத்தங்க பார்த்தீங்களா, ஒரு ஷேர் போனால் இன்னொரு ஷேர் வந்துடுவான். ஸோ ஒரு ஷேர் கீழே உலகில் வேறு எவனா, இப்போ இந்த கர்நாடகா பேங்க்கெல்லாம் இப்போ 1 இயர் ஹை வரும்னு யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? இவன் யாரா கும்பா குட்டி இன்னும் ஏறவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கடந்த ஒரு வருஷமாக எல்லாம் டென்ஷனாக வந்திருப்பாங்க. மற்ற பங்குகளில் எங்கேயோ இமாலய சாதனை பண்ணுற மாதிரி மேலே போயிட்டானு. இப்போ அவனுங்கெல்லாம் கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ இவன் வந்து 1 இயர் ஹையை தொட்டிருக்கான். ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபாரினர்ஸ் வந்து உச்சியில் விற்றதுக்கப்புறம் அவங்களுக்காகவே ஏதாவது பங்குகள் கீழே கிடக்கு, அதை எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்காகவே அந்த பங்குகள் மேலே வருது. இப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ரெயில்டெல் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு வந்து இதுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் அவனு சரிவடைஞ்சு கிடந்துருந்தான். இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் வந்து நீ எந்த டைமில் மாற்றினாலும் நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போலாம் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுருந்தேன். இப்போ இந்த டே சார்ட்டில் போட்டு பார்க்குறேன், அப்போ அதே தான். அவனுடைய பேட்டர்ன் வந்து போன வருஷத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கான். இனி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல வந்து இதில் எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு எடுத்து பார்ப்போமா, அதில் என்ன செய்தி இருக்குது? அந்த பசங்க வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3.68% எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், அந்த பசங்களே வந்து யாராவது ஒரு குரூப் வந்து மேலே விற்றுட்டு இப்போ போய் வாங்கியிருந்துருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வந்து இப்போ மேலே வந்திருக்கக்கூடிய பங்குகளை ஏதோ ஒன்று விற்றுட்டு அந்த பணத்துக்கு போய் இதே எடுக்கலாம், என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்லி என்ன வாங்கினவே இல்லை, விற்கிறது மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னு எங்கேயாவது தகவல் இருக்கா? நான் போய் அந்த 18ஆம் தேதியினுடைய தகவல் பார்க்குறேன். பை வந்து 12,388 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, விற்றது 14,175. ஸோ இங்கே வாங்காமல் இந்த இடத்துல ஜீரோன்னு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 14,000 கோடிக்கு விற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது அவங்களுடைய டேட்டா இருக்கா? 12,000 கோடிக்கு வாங்கி 14,000 கோடிக்கு விற்று 1,837 கோடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, நானும் ஏவரேஜ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் பல அந்நிய சதிகளாக இருக்குது, எல்லாரையும் மார்க்கெட்டில் ரத்தக்காவு வாங்க வைக்கிது, எண்ணெயும் வாங்க வைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாங்க, எளிய செய்முறை என்பதே இல்லை. ரொம்ப எளிமையாக மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இந்த 2 வருஷமாக இல்லை. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்ததிலிருந்து எத்தனை சோதனை பாருங்கள். இத்தனை பிரச்சனை இருந்தால் எப்படி நம்ம எளிய முறையில் சம்பாதிக்க முடியும்? டேரிஃப்னு ஒன்று ஆரம்பித்தார். எப்படிங்க, பயங்கரமான கடுப்பாக இருக்குது. அதாவது ஒரு சுமூகமான பொருளாதாரம் உலக அளவில் எல்லாம் ஒரு மாதிரி நிலையாக இருக்காங்க.
இவர் வந்து ஆரம்பிச்சாப்புல டாரிஃபு அப்படி இப்படின்னு கடந்த 2 இந்த மாதிரி ஒரு பிரசிடென்சியை நம்ம வந்து உலகத்தில் பார்த்ததே இல்லைங்க. ஏன் தம்பிங்களோ இதுக்கு கம்முன்னு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே சுற்றி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்மளுடைய மார்க்கெட்டு போன வருஷம் லோவில் இருந்த இடத்துல அப்படியே திருப்பி கொண்டு வந்து வச்சு விட்டாங்க. ஸோ நான் நிஃப்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன வருஷத்தினுடைய லோக்கு பக்கத்தில் சிறிய அளவில் வந்திருக்கு. அவன் இப்போவும் 23,000 தான் இருக்கான். நம்ம மார்க்கெட் என்னடான்னா இதுக்கு முன்னாடி 22,000. சரி, இன்னொரு 1000 பாயிண்ட்டை கொண்டு வந்து விட்டுருங்கப்பா, அதுக்கப்புறமா நின்று ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இது இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முறை 1564 பாயிண்ட்டு தான் தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இறங்கியிருந்தது. இப்போ நம்ம போய் எடுத்து பார்க்குறோம் 1500 தாண்டி எத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அப்படியா கூட இப்போ ஒரு இடம் என்ன பண்ணான்னா கீழேருந்து இறங்கினவன் கரெக்டாக அதே 1500 பாயிண்ட் இறங்கிய பிறகு மேலே வந்துட்டான். இன்ஃபேக்ட் இப்போ கூட சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்தானுங்க. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்தான். இன்னைக்கு ஒரே நாளில் அந்த 800 பாயிண்ட்டை போட்டு தள்ளிட்டானுங்களா? ஆமாம், கரெக்டு. ஆமாம்மா, இன்னைக்கு ஒரே நாளில் 800 பாயிண்ட்டை போட்டு தள்ளிக்க நீ எல்லாம் மனுஷனா? எங்கள் மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் ஏறினாவே ஆப்ஷனை விற்கிறவங்களும் வாங்குறவனும் பயந்துக்குவாங்க. ஆனால் 200 பாயிண்ட் இறங்கினாலே ஓன்னு கதறி எழுதுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவங்க. அப்போ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் இழந்தது இன்னொருத்தது ஜெயிச்சதாக இருக்கும். அது ஆளுக்கு 10,000 5,000 இருந்தால் பரவாயில்ல. அதுதான் நான் பார்த்தேன், போய் கமெண்ட்டுகளை தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க, நான் 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன், யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. மென்டல் பிரெயின் அப்படின்றது அவருடைய பேராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினச்சதுக்கு மாறி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அதனால் உங்கள் பணம் 2 லட்சத்தை தூக்கிட்டாங்க. நேராக அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிருந்துருக்கும். நீங்கள் இழந்த 2 லட்சம் அவங்களுக்கு அதாவது ஒருத்தர் இழந்தால் தான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமை. ஆனால் அதே சமயம் இந்த நண்பர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வந்து 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு 25,000க்கு மேலே லாஸ். அதாவது டைரெக்டாக போய் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினதில் 25% லாஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் 40% ப்ளஸில் இருக்குது அப்படின்றாரு. எனக்கு என்னமோ இவர் 2021க்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் மிக எளிதாக நம்ம ஜெயிக்கவே முடியாது. நம்மளை எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். மேலே வர்றவனை விற்றுட்டு கீழே வர்றவனை வாங்கி டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு வீட்டம்மெல்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் கோடியாக சம்பாதிக்கிறாங்களே அது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த டாட்டா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே தெரியும் தான், கீழே விழுந்தான். 300 ரூபாய்க்கு நானும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் 500 வரைக்கும் போயிருக்கான். இப்போ மார்ச் மாதம் தொடக்க வரைக்கும் போயிருக்கானுங்க. ஸோ மார்க்கெட்டில் சம்பாரித்து கொடுக்கறதுக்கு உண்டான வழிகள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் 500 இதை வேணால் நம்ம பண்ணியிருப்போம், 500 ரூபாயில் போய் எடுத்திருப்போம். இப்போ 417 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கானா? இன்னொருத்தனை பாருங்கள், ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ட்டு. இது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ஸோ இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்றத வந்து நம்ம போய் பார்க்கல, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக 52 வீக் லோ அப்படின்னு 2026 தொடக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து 550 ரூபாயிலிருந்து 900க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு 40-50% மேலே எழுச்சி. ஸோ மார்க்கெட்டில் பணம் என்பதெல்லாம் இருக்குது. ஆனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பார்க்குறக்கே மேலே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உள்ளே போய் என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் அதனுடைய கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரிய வரும். எனிவே, ஒரு நண்பர் வந்து இந்த மார்க்கெட் சமயத்துலேயும் மியூச்சுவல் ஃபண்டில் நான் போட்டிருக்கிற பணம் 40% ப்ளஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான இந்த ஒன்று தான் மகிழ்ச்சியான கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அப்படின்னே நான் 1 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபா லாபத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். எனக்கு என்னமோ இவர் எந்த வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்ற சொல்லியிருந்தாருன்னா நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா போன வாரத்தில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், மியூச்சுவல் ஃபண்டு லாபத்தில் தான் இருக்குது, ஆனால் வெறும் 3% தான் லாபத்தில் இருக்குது. அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு 10% நஷ்டம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தார்.
இவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ், 0 சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. டைரெக்டாக ஸ்டாக் எடுத்தது 25%. அது ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்கும் நடக்கிறதா, 25% தள்ளி இருக்குது. ஆனால் அதே சமயம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுடைய லாபம் +40, அது இங்கே அடுத்த எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, அட போங்கப்பா, ஸ்டாக் மார்க்கெட் என்பதே இறங்கும் அப்புறம் ஏறும், இறங்கும் ஏறும், இது என்ன பெரிய விஷயமா? ஸோ எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது எது ஒரு குறிப்பிட்ட லோ, எது குறிப்பிட்ட ஹைன்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, 5000 அப்படின்றது பணம் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, அதை 10,000 மாற்றிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கில்லாடியான ஒரு வேலையை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்குது. அதான் இவர் சொல்கிறது கரெக்டு தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கே வந்து சரி ஓகே, இந்த வாரம் சனி ஞாயிறோட நம்ம போரை நிறுத்திக்கலாம், அல்லது அமெரிக்கா இனிமேல் போரில் கலந்துக்காது, நாங்கள் வெளியே போகிறோம், இல்லைன்னா மொத்தமாக முடிச்சு விட்றோன்னு ஒரு 10,000 இராணுவ வீரர்களில் உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு என்ன நடக்கும்னே எப்படி கண்டுபிடிக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன சொல்லுது, ஒரு விலை என்பது ரொம்ப சீப்பாகிடுச்சு அப்படின்னா இப்போ டிஸ்கவுண்ட்டில் அறிவிச்சா தானே துணி எடுக்கவே நம்ம போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ்னு இருக்குது, அவனும் வந்து விழுந்துட்டான். போன வருஷத்தினுடைய லோக்கே 2023 லோக்கே வந்து விழுந்துட்டான். இடையில எப்போவோ ஒரு இடம் வந்து 5500 2 இடம் போயிருக்கான். இனி அடுத்தது 3வது ட்ரிப்புக்கு இது போகுமா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் இறங்கவே இறங்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவனை பாருங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, 1100 ரூபாயிலிருந்து 830 வரை கொண்டு வந்து அவனும் 6 மந்த் லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி 830லேருந்து பிக்கப் ஆகி மேலே 300 ஏற போகிறானா, அல்லது கீழே 500 வந்தால் எல்லோரும் ஆசையாக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் 500 கிடைக்குதுன்னா அப்புறம் சும்மாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இனி அந்த பங்கு எந்த பக்கம் தன்னுடைய 300 நகுத்த போகிறது? கீழிருந்து 1100 போகிறதா, அல்லது 500 போயிட்டு 1100 போகுமா, இல்லை 50 கூட போகட்டுமே, சில பேர் சும்மாவே கிடைச்சா கூட பரவாயில்லன்ட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தன்னுடைய கடைசி, அதாவது எவ்வளவு தூரம் அதனால் குறுகிய காலத்தில் மேலே வர முடியும், 2026 இன்னும் 8 மாதம் இருக்கு முடியருக்கு, அதில் நீ வந்து உன்னுடைய பழைய கையை தொடுவியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது வருவானா இல்லையா அப்படின்ட்டு. பாவம் இந்த சன்ஃபார்மா பாருங்கள், அவன் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே தான் இருந்தாலும் அந்த பங்கை மேலே ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க போல். கரெக்டாக எப்படி கேம் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்டான லோவில் வந்து அதை பிக்கப் பண்ண விட்டுட்டு கரெக்டான ஹையில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த குரூப், அது இந்த ஷேர் மறுபடியும் கூட மேலே போகட்டும் அல்லது கீழே விழுவிட்டு என்னமோ பண்ணிட்டோம். ஆனால் ஒரு குரூப் உள்ளே என்ட்ராகிருப்பாங்க, அதை மேலே விற்று விட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் என்பதெல்லாம் இருக்குங்க நண்பர்களே. நம்மளுக்கு கரெக்டாக அதை அமைஞ்சு, இப்போ இதிலே இத்தனை நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட் இறக்கத்தினால வீழ்ச்சின்னு. இதே நண்பர்கள் வந்து பல முறை கமெண்ட் போட்டிருக்காங்க நல்ல லாபம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படித்தான் கடந்த 3 வருஷமாக மார்க்கெட் இருந்தது. ஆனால் கடந்த 2 வருடமாக, அதுலேயும் குறிப்பாக ட்ரம்ப் அவருடைய பதவிக்காலத்துக்கு பிறகு இந்த டேரிஃப் மற்றும் எத்தனையோ பிரச்சனைகள், டேரிஃப் அவர் ஒன்று கூட தான் கொண்டு வந்தார், நம்மளால் கொண்டு வந்தால் தான் இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், அவர் அப்புறம் கோவிச்சுக்குவார், நான் பார்த்து இவ்வளோ பெரிய வார் கொண்டு வந்திருக்கேன் அதை சொல்லவே இல்லைன்னு. வார் கொண்டது அவர் தான், ஈரான் வார். இதில் இன்றைக்கி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ட்ரிவேணி என்ஜினியரிங் அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி 2% மேல் நோக்கி இருக்கான். அதுவும் கீழே விழுந்து கிடந்த பையதான். ஆனால் அவன் ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2025 வந்து எதுக்கு இப்படி இத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான்னு தெரில. இப்போ இந்த 2026 கூட ஆல்மோஸ்ட் 2 ரவுண்டு போயிட்டு வந்து இப்போ மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா? ஆமாம், லாபம் இப்போதைக்கு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதில் எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்களா? ஆமாம், தற்போதைக்கு எஃப்ஐஎஸ் 6.96 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவி இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.